நடிகர் ரோபோ சங்கரின் திடீர் மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. அவரது திரைப்பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்த சங்கர் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடமிட்டு நடனமாடுவதில் பிரபலமானார். அதனால் ரோபோ சங்கர் என அழைக்கப்பட்டார். தனியார் தொலைக்காட்சியில் ரியாலிட்டி ஷோவில் கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களைப் போல மிமிக்ரி செய்தும் தனது ஸ்டாண்ட் அப் காமெடியாலும் கவனம் பெற்றார். இவரும் சுட்டி அரவிந்தும் சேர்ந்து செய்த நகைச்சுவை வெகுவாக பிரபலமாகின. தனது அபாரமான மிமிக்ரி திறமை மூலம் தொலைக்காட்சி ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற ரோபோ சங்கர் 1997ஆம் ஆண்டு தர்ம சக்கரம் படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் கால் பதித்தார். எனினும் பல ஆண்டுகள் கழித்தே தீபாவளி படத்தில் கதாநாயகன் ரவி மோகனின் நண்பராக நடித்து கவனம் ஈர்த்தார். விஜயுடன் புலி, அஜித்துடன் விஸ்வாசம், சூர்யாவுடன் சிங்கம் 3, தனுஷுடன் மாரி, சிவகார்த்திகேயனுடன் வேலைக்காரன் என முன்னணி நடிகர்கள் படங்களிலும் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து தனி முத்திரை பதித்தார். விஜய் சேதுபதி நடித்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் முழுநீள கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. விஷ்ணு விஷாலின் வேலேன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் இவரது நகைச்சுவை ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. தேசிங்க ராஜா, வாயை மூடி பேசவும் என அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைத்தன. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலருடன் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போதும் கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கருக்கு இறுதி வரை அவருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்காமலேயே மறைந்தது திரை உலகினர் மற்றும் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் சின்னத்திரை நடிகையாக உள்ளார். மகள் இந்திரஜா பிகில் படத்தில் விஜயுடன் நடித்திருந்தார். கதாநாயகனாக நடிக்க தயாராகி வந்த நிலையில் காலம் அவரை அழைத்து கொண்டது.